ஹாய், வெல்கம் டு நியோ டிஎன்பிஎஸ்சி. 2026க்கான ஆனுவல் பிளானர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சிலிருந்து அஃபிஷியலாக ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணோம்னா, போன குரூப் 4லேருந்து அந்த ரிசல்ட் வெளியே வந்ததுலேருந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம், அதிலே இருக்கும். ஓகே, எனக்கு வரலை, டிஎன்பிஎஸ்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிவ் அப் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் கிட்ட வந்த பின்னாடி படிக்கலாம்னு சொல்லி நிற்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட இந்த எண்ணம் தான் நம்மளோட இது. எனக்கு டிஎன்பிஎஸ்சி தான் எனக்கு டிஎன்பிஎஸ்சி தான் போய் ஆகணும் அப்படின்றவங்க கட்டாயம் என்ன பண்ணணும்னா, இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். தேர் இஸ் நோ டுமாரோ. இதை மட்டும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். நாளைன்றது நம்ம கையில் கிடையாது. ஒரு நாள் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டும். வீண் நாள் படாமை நன்றாற்றின், அதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு மோட்டிவே அதுதான். சரிங்களா? ஸோ ஏன்னா இப்போ சண்டே இன்னைக்கு ஒரு 3 hours 4 hours ட்ராவல் பண்ணி ஒரு டெஸ்ட்டை போய் எழுதுறவங்க இருக்காங்க. அதே இடத்துல தான் நாம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம நிறைய சாக்கு சொல்லிக்கிறோம். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வந்து வேலைக்கு போகிறேன், வீக் ஃபுல்லாக வேலைக்கு போகிறேன், சண்டே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு சண்டே எல்லாமே உறவினர்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே பல காரணங்களை சொல்லிட்டு படிக்கிறத தள்ளி போட்டுட்டு இருக்கோம். ஒரு ஷெடியூல் ஒன்று நம்ம போட்டாச்சுன்னா அந்த ஷெடியூலை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, நான் இந்த ஷெடியூல் இருக்குது, இந்த ஷெடியூல் போடுறது எதுக்குன்னா, எனக்கு முன்னாடி பார்வையில் நான் போயிட்டே இருக்கணும், நான் எங்கேயும் தேங்கி நிற்கக்கூடாது அப்படின்றதாக தான் அந்த ஷெடியூலை போடுறோம். ஆனால் ஷெடியூல் ஒன்று போட்டு வச்சுட்டு அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணாமல் நம்ம ரொம்ப ரொம்ப மெத்தனமாக இருக்கும். ஓகே, இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீழ்நாள் படாமை, இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கான மோட்டிவேஷனே அதுதான். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா, புது ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, நான் டிஎன்பிஎஸ்சியில் படிக்கணும்னு நினைப்பீங்க. இது வந்து என்ன சொல்கிறேன், இது ஒரு கடல் மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சிலபஸை புரிஞ்சுக்கிறதே இங்கே பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கான மெட்டீரியல் எங்கேருந்து வருது, அவுட் சோர்ஸை வந்து இன்றைக்கி கடல் மாதிரி இருக்குது. அதில் குதித்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அது இன்னிலேருந்து பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட பழைய மிஸ்டேக் என்ன, ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கான பழைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை கரெக்ட் பண்ணி எங்கெல்லாம் படிக்கணும், எங்கெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக இறங்கணும், மேக்ஸ் எந்த அளவுக்கு டீப்பாக போகணும் அப்படின்றதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வெளியே வந்தே ஆகணும். லாஸ்ட்டாக ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு வெற்றின்றது யாருமே கொடுக்க போகிறது கிடையாது. வெற்றின்றது இந்தப்பா வச்சுக்கன்னு சொல்லி யாருமே கொடுக்க போகிறது கிடையாது. வெற்றியை நம்ம தான் பறிச்சாகணும். ஸோ அது நமக்கு கிடைக்காத ஒன்று, எட்டாத கனி தான். அந்த எட்டாத கனியை நம்ம பறிச்சே ஆகணும். ஸோ நீங்கள் வந்து நாம் பொறுமையாக போகலாம், நம்ம ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சுட்டு போனால் கிடைச்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி வந்து கட்டாயம் அது உங்களுக்கு கிடைக்காது. அதை நம்ம எட்டி பறிச்சே ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி ஆகணும். ஸோ இன்னிலேருந்தே முயற்சி பண்ணுங்கள். தேர் இஸ் நோ டுமாரோ. தேங்க்யூ. பை.